Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடந்து வரக்கூடிய நிலையில அடுத்தடுத்து முக்கிய தலைவர்களுடைய வேட்பு மனு மீதான பரிசீலனையினுடைய நிலவரம் என்னன்றதை பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி இப்ப காரைக்குடியில போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானினுடைய வேட்பு மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில சீமான் வேட்பாளரா போட்டியிடுறாரு. இந்த நிலையில சீமான் தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. தேர்தல் அதிகாரிகளுடைய பரிசோதனையின் முடிவுல இந்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவலை நாம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே இதற்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய தொகுதி குளத்தூர் தொகுதியும் சரி, அடுத்தபடியாக உதயநிதி அவர்களுடைய நிலவரம், தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய நிலவரத்தை நம்ம பார்த்தோம். இப்ப நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடக்கூடிய காரைக்குடி தொகுதியில வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சசிதரனும் இணைந்திருக்கிறார். சசிதரன், மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். நாம் தமிழ் கட்சி சார்பில் 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒரே முதல் நாளே, அதாவது 30ஆம் தேதியே வேட்பு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அன்றைய தினமே அனைவரும் வேட்பு மனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில காரைக்குடி தொகுதியில அத்தொகுதியின் அக்கட்சியின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளராக கூடிய சீமான் வேட்புமனு தற்போது ஏற்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அலுவலர் தெரிவித்திருக்கிறார். இதே போன்று அந்த கட்சியின் நட்சத்திர வேட்பாளராக களம் காணும் இடும்பாவனம் கார்த்திக், பாத்திமா பர்கானா, தாரிகா சல்மான் உள்ளிட்ட பல்வேறு வேட்பாளர்களின் மனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.